Welcome to part 5 of thermodynamics. இன்னைக்கு நாம applications of first law of thermodynamics அதாவது pressure volume work பத்தி இன்னைக்கு நாம படிக்க போறோம். thermodynamicsல pressure volume work அப்படினாலே either compression இல்லனா expansion of the gas அப்படின்னு சொல்றது தான் pressure volume work, PV work இல்லனா expansion work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பத்தி நாம ஏன் படிக்கணும், இதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம லேபில் பண்ணுற நிறைய ரியாக்ஷன்ஸில் ஹீட் எனர்ஜியும் கேஸும் லிபரேட் ஆகும் இல்லையா? இந்த கேஸஸையோ இல்லைன்னா ரிலீஸ் ஆகிற ஹீட்டையோ நாம் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ஒர்க்காவோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்காவோ கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா? இதே நம்ம இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லார்ஜர் ஸ்கேல் இல்லையா? அதனால் நமக்கு நிறைய ஹீட் எனர்ஜி அண்ட் நிறைய கேஸஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான யூஸ்ஃபுல் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும், அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த ஹீட் ஒர்க் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி இதோட ரிலேஷன்ஷிப் இந்த நாலேஜ்லாம் இருந்தால் தானே நம்ம யூஸ்ஃபுல் ஒர்க்காக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு திங்க் பண்ண முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது டெல்டா யூ விச் இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரி, இப்போ நம்ம ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் பற்றி படிக்கலாம். இந்த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை நம்ம எந்தெந்த ஆப்ரேஷன் கண்டிஷன்ஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரிவர்சபிள் அண்ட் ஐசோதெர்மல் கண்டிஷன்ஸில் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இந்த ப்ராசஸை நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும், அதுவும் நிறைய ஸ்டெப்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரிவர்சபிள் கண்டிஷன். அதுக்கப்புறம் ரிவர்சபிள் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன? டிரைவிங் ஃபோர்ஸ் இன்ஃபினிட்ஸ்மலி கிரேட்டர் தேன் த அப்போசிங் ஃபோர்ஸ். அது வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன் இந்த ரிவர்சபிள் ப்ராசஸ் இல்லையா? அப்படின்னா டிரைவிங் ஃபோர்ஸ் அப்போசிங் ஃபோர்ஸை விட கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிவர்சபிள் கண்டிஷன். அடுத்து ஐசோதெர்மல் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், சிஸ்டம்குள்ளே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனாலோ இல்லை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாலோ சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் நடுவில் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன். அடுத்து பிஸ்டன் எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸ்டர்னல், அதாவது நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், பிஸ்டன் மேலே நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் இன்டர்னல் ப்ரெஷர் சிலிண்டருக்குள்ள கேஸ்னால் டெவலப் ஆகிற ப்ரெஷருக்கும் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக அப்படிங்கிறது, அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் பிஸ்டன் ஒன்று மேலே மூவ் ஆகும் இல்லைன்னா கீழே மூவ் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு எக்ஸ்பேன்ஷனோ கம்ப்ரெஷனோ நடக்கும். ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கோட கண்டிஷன்ஸை நம்ம படித்தோம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம படிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃப்ரிக்ஷன்லெஸ் மூவபிள் பிஸ்டனும் இருக்குது. n moles ஆஃப் ஐடியல் கேஸ் சிலிண்டருக்குள்ளே இருக்குது. ப்ரெஷர் இன்டர்னல் அப்படிங்கிறது சிலிண்டருக்குள்ளே டெவலப் ஆகிற ப்ரெஷர், அதாவது கேஸ் மாலிக்யூல்ஸ்னால் டெவலப் ஆகிற ப்ரெஷர் தான் பி இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். பி எக்ஸ்டர்னல் அப்படின்றது நம்ம பிஸ்டன் மேலே நாம் கொடுக்குற ப்ரெஷர், வெளியிலேருந்து நம்ம கொடுக்குற ப்ரெஷர் தான் பி எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேஸோட டோட்டல் வால்யூம் வந்து வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனிஷியல் வால்யூம் ஆஃப் த கேஸை விஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது பிஸ்டன் மேலே இருக்கிற ப்ரெஷரை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னல் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும், அதாவது எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் டாமினேட் பண்ணும் இல்லையா? அதனால் பிஸ்டன் கீழே மூவ் ஆகும், அதாவது கம்ப்ரெஷன் ஒர்க் நடக்கும். எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னா டிஎக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு அது மூவ் ஆகும். ஏன் அவ்வளோ தூரம் தான் மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் எக்ஸ்டர்னலும் ப்ரெஷர் இன்டர்னலும் ஈக்குவல் ஆகிட்ருக்கும். அதனால் மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். திரும்பவும் நாம் இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்? திரும்ப இதே ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த இடத்துல எது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்னா திரும்பவும் அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் அப்படிங்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் அது மூவ் ஆகும். அகெயின் நமக்கு இன்னொரு டிஎக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டெப்ஸில் நமக்கு கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்கும்.
இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கொடுத்து பிஸ்டன் மேலே ஒர்க் பண்ணுறதுனால தட் இஸ் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் அப்படிங்கிறது எப்படி நம்ம ப்ரெஷரோட ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்றது நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம் இல்லையா. அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் இன்டு ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பிஸ்டன். இப்போ எதுக்கு நாம் இந்த ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் ஃபார்முலாவை கொண்டு வந்தோம் இங்கே அப்படின்னா, நம்மளோட மெயின் எய்ம் நம்ம இந்த ப்ராசஸில் எவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் அந்த ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா W which is equal to force into distance. அதில் ஃபோர்ஸ் வருது இல்லையா, அப்போ நமக்கு அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலாவும் தேவைப்படும் இல்லையா. அதனால தான் நம்ம முதல்லையே ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒர்க் ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல அந்த ஃபோர்ஸ் அப்படின்ற பிளேஸில் நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். ஃபோர்ஸ் ஆன் த பிஸ்டன் விச் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் இன்டு ஏ அப்படின்றது அதை கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் ஒர்க்கோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா பி எக்ஸ்டர்னல் இன்டு ஏ இன்டு டிஎக்ஸ். இந்த இடத்துல dx அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிஸ்டன் டவுன்வர்ட்ஸ். ஏன்னா கம்ப்ரெஷன் ஒர்க் நடக்குது இல்லையா, அதனால் இந்த பிஸ்டன் எவ்வளோ தூரம் கீழே மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம dx அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க ஏரியா இன்ட்டு ஹைட் என்ன கிடைக்கும் அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஏரியா அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிஸ்டன். அதுக்கப்புறம் ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு இல்லையா, ஹைட் வந்து கொஞ்சம் கீழே மூவ் ஆச்சு இல்லையா பிஸ்டன், அந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஎக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏரியா இன்ட்டு ஹைட் கிவ்ஸ் அஸ் வால்யூம். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்போ வால்யூம் சேஞ்ச் நடக்கிறதுனால இந்த இடத்துல டெல்டா வி அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஏன் அப்படின்னா கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஃபைனல் வால்யூம் இனிஷியல் வால்யூமை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால விஎஃப் மைனஸ் விஐ நெகட்டிவ் வரும். ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா ஒர்க்குக்கு நம்ம பாசிட்டிவ் சைன் கொடுப்போம். அதுக்காக இங்கே கன்வென்ஷனலாக பாசிட்டிவ் சைன் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஎஃப் மைனஸ் விஐ நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சைன் கிடைக்கும். அதே இல்லாமல் இப்போ இன்க்ளூட் பண்ண ஒரு நெகட்டிவ் சைனையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அட்லாஸ்ட் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் பாசிட்டிவ் சைனாக கிடைக்கும். இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக நிறைய ஸ்டெப்ஸில் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நமக்கு மைனஸ் பி டெல்டா வி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு ஒர்க் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம சம் அப் பண்ணும்போது நம்ம சிக்மா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ ஓவரால் ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓவரால் ஒர்க் டன்னை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதில் நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த இடத்துல இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒன்று சேர்க்குறோம் இல்லையா, ஒன்று சேர்த்து லிமிட்ஸ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இன்டகிரேஷனில் விஐ டு விஎஃப் அதாவது இனிஷியல் வால்யூம்லேருந்து ஃபைனல் வால்யூம் வரைக்கும் அப்படின்றது தான் லிமிட். ஸோ விஐ டு விஎஃப் அப்படின்ற லிமிட்டை வச்சுட்டு நம்ம இந்த மைனஸ் பி எக்ஸ்டர்னல் டிவியை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இந்த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ப்ரெஷர் இந்த ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம பிவி கிராஃப் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் VI அப்படிங்கிறது இனிஷியல் வால்யூம், VF அப்படிங்கிறது ஃபைனல் வால்யூம், அந்த கிரே கலர் ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், கம்ப்ரெஷன் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை நாம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் பண்ணுறதால நமக்கு நிறைய ரெக்டாங்குலர் செக்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ரெக்டாங்குலர் செக்மெண்ட்டில் இருக்கிற ஏரியாவும் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கிடைக்கிற ஒர்க்கை தான் அது இண்டிகேட் பண்ணுது. இப்போ எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம சம்மப் பண்ணும்போது, அதாவது எல்லா ரெக்டாங்குலர் செக்மெண்ட்ஸையும் நமக்கு ஆட் பண்ணும்போது அந்த ஏரியா, டோட்டல் ஏரியா கிடைக்கும் இல்லையா, அது டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏன் இந்த ப்ராசஸை ஸ்லோவாக நிறைய ஸ்டெப்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் இந்த ப்ராசஸில் கிடைக்கும். இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸில் நமக்கு எப்படி மேக்ஸிமம் ஒர்க் கிடைக்குது அப்படின்னா சிஸ்டமும் சரௌண்டிங்ஸ்க்கும் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அது எப்பயுமே தெர்மல் ஈக்லிபிரியமில் இருக்கும். அதுக்கு தேவையான டைமும் இந்த ஸ்லோ ப்ராசஸில் கிடைக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் இந்த ப்ராசஸில் கிடைக்கும். இதுவும் ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் தான். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ப்ரெஷர் இந்த y axis இருக்குது. இந்த ப்ராசஸை நாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் ரிவர்சபிள் கண்டிஷன்ஸில் பண்ணுறோம். இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸில் VI அப்படிங்கிறது இனிஷியல் வால்யூம் அண்ட் VF அப்படிங்கிறது ஃபைனல் வால்யூம், அந்த கிரே கலர் ஷேடட் போர்ஷன் நமக்கு ஒர்க்கை கொடுக்குது. இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்தே நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம் மேலே தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை விட இன்டர்னல் ப்ரெஷருக்கு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டர்னல் ப்ரெஷரை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் டேர்ம்ஸில் நாம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ப்ராசஸும் நடக்குது, ரிவர்ஸ் ப்ராசஸான எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸும் நடக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் அண்ட் ப்ரெஷர் இன்டர்னல் இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸும் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸும் நம்ம பார்க்கலாம். pressure external which is equal to pressure internal plus dP அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஈக்குவேஷன் 4 இந்த இடத்துல. ஏன் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா pressure external internal pressure விட dP அப்படிங்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவும் அந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸில். அதுவே நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸான எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா pressure external which is equal to pressure internal minus dP, அதுதான் ஈக்குவேஷன் 5 இந்த இடத்துல அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டர்னலை விட டிபிங்கிற அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அண்ட் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்க்கும் ஜென்ரலான ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும், அதாவது ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5ஐயும் நம்ம கம்பைன் பண்ணும்போது இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடைக்குது. இதை நம்ம ஈக்குவேஷன் 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈக்குவேஷன் 6ஐ நம்ம ஈக்குவேஷன் 3ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிற பார்ட் இருக்கு இல்லையா ஈக்குவேஷன் 3ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி அப்படிங்கிற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அந்த பிராக்கெட்ஸ், அதாவது ப்ரெஷர் இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி அப்படிங்கிறதுக்கு பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஓப்பன் பண்ணிடுறதுனால இந்த டிவி அப்படிங்கிற அந்த பார்ட்டு உள்ளே வருது. உள்ளே வரும்போது நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. என்ன? W which is equal to minus integrating from VI to VF pressure internal dV plus or minus dP dV அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த dP dV வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் அப்படிங்கிறதால நம்ம அந்த dP dV வேல்யூவை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்லெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஈக்குவேஷன் 7 கிடைக்குது. அதாவது W reversible which is equal to minus integration VI to VF pressure internal dV அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு அந்த work reversible அப்படிங்கிற ஈக்குவேஷன் இன்டர்னல் ப்ரெஷர் டேர்ம்ஸில் கிடைச்சிடுச்சா? இப்போ அடுத்து இன்டர்னல் ப்ரெஷர் அப்படிங்கிறது எதனால் டெவலப் ஆகுது? நம்ம சிலிண்டருக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்க ஐடியல் கேஸ்னால தானே டெவலப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் P internal V which is equal to nRT அப்படிங்கிற அந்த கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல்
கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். P இன்டர்னல் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதால அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் ப்ரெஷர் இன்டர்னல் which is equal to nRT/V அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம ஈக்குவேஷன் 7, அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சது இல்லையா ஈக்குவேஷன் 7, அந்த பார்ட்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ப்ரெஷர் இன்டர்னலுக்கு பதிலாக. அதனால் நமக்கு அடுத்த ஈக்குவேஷனான W ரிவர்சபிள் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் VI to VF, அந்த P இன்டர்னல் பார்ட்டுக்கு பதிலாக இப்போ nRT/V அப்படின்ற பார்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ nRT/V into dV அப்படின்ற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, n மோல் ஆஃப் ஐடியல் கேஸ், அப்புறம் கேஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் இல்லையா, அதை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அதனால் இந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்க்கலாம். W reversible which is equal to minus nRT integrating from VI to VF dV/V அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. இந்த ஈக்குவேஷனில் dV/V அப்படிங்கிற அந்த டேர்மை நாம் இன்டகிரேட் பண்ணும்போது VI to VF அப்படிங்கிற லிமிட்ஸ் வச்சு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ln VF/VI அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் ln ஃபார்மில் இருக்கு இல்லையா, அதை log to the base 10 அப்படின்ற ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஈக்குவேஷனில் 2.303ன்ற நம்பரை நாம் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷனா W reversible which is equal to minus 2.303 nRT log of VF/VI அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 8. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு எண்டு வரைக்கும் இந்த மைனஸ் சைன் வரும். இந்த மைனஸ் சைனை நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதினாதான் நமக்கு அந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாம் போடும்போது கரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் சைனை மிஸ் பண்ணவே கூடாது. நியூமரிக்கல்ஸ் போடும்போது நமக்கு வால்யூம் ஃபைனல் அண்ட் வால்யூம் இனிஷியல் டேட்டா நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் இந்த ஈக்குவேஷன் 8 யூஸ் பண்ணலாம். அதுவே வால்யூம் ஃபைனல் வால்யூம் இனிஷியல் கொடுக்காம ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் ஃபைனல் கொடுத்தா நாம் என்ன பண்ணுறது? இங்கே நாம் PI/VI which is equal to PF/VF which is equal to a constant, அதாவது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் பாய்ல்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாய்ல்ஸில் ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது VF/VI which is equal to PI/PF அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 8ல் இருக்கிற VF/VIக்கு பதிலாக இந்த PI/PF சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 9th ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் W reversible which is equal to minus 2.303 nRT log of PI/PF அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் ஃபைனல் டேட்டா இருந்தது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 9 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம படிக்க போகிறது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கேஸ் இந்த சிலிண்டர். அது என்ன ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா, பிஸ்டன் மேலே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷரை நம்ம 0 ஆக்கிடுறோம். அதாவது வேக்யூமை நம்ம கிரியேட் பண்ணிட்டா அந்த இடத்துல சிலிண்டருக்குள்ளே இருக்கிற கேஸ் ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஒன்றுமே இல்லையே, அங்கே புஷ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எக்ஸ்டர்னலாக. அப்படிங்கிறதால இதை ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒர்க் வந்து 0 அப்படின்ட்டு ஆயிடுது. அதாவது நோ ஒர்க் இஸ் டன் டியூரிங் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஐடியல் கேஸ். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டா U which is equal to Q plus W அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இந்த W அப்படிங்கிறது தான் ஒர்க் டன் இல்லையா. இப்போ W is equal to minus P external into delta V அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இந்த ஈக்குவேஷனில் P external which is equal to 0 அப்படின்னு நம்ம ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனுக்காக போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது W is equal to 0 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இந்த W is equal to 0 அப்படின்ற வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிரஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது டெல்டா U which is equal to Q plus W இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டெல்டா U which is
இஸ் ஈக்குவல் டு Q அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். அதுவே இதே ப்ராசஸை நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா வி விச் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது அங்கே வால்யூம் சேஞ்ச் நடக்காது அப்படிங்கிறதால டெல்டா வி விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற வேல்யூவை நம்ம இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷன் delta u which is equal to q minus p external into delta v என்ற ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது delta u which is equal to q subscript v. இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா heat energy supplied at constant volume which is equal to change in internal energy அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் டெல்டா யூ விச் இஸ் ஈக்குவல் டு QV அப்படிங்கிறது நாம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிஎன் போர்ட் சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் வரைக்கும் தான் இருக்குது. அந்த ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை அவங்களுக்கு. அதுவே என்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் கான்செப்டும் இருக்குன்றதால மொத்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்ட் 4 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.